அவன் பிறந்தது சூரியனின் அருளால். குந்தியின் கருவில் ஒளியாய் தோன்றிய குழந்தை கர்ணன். தன் பிறப்பின் இரகசியத்தை உலகமறியாமல் கங்கையில் ஒப்படைக்கப்பட்டான். அதிரதனும் ராதையும் அன்போடு வளர்த்த அந்த குழந்தை தன் வேரை அறியாதபோதும் தன் மதிப்பை உணர்ந்தான். வறுமையும் அவமதிப்பும் சூழ்ந்த நிலையிலும் அவன் மனதில் ஒரே கனவு: போர்வீரனாக வேண்டும். துரியோதனன் அவனை சாரதியின் மகன் என்பதிலிருந்து அங்கத்தின் ராஜா ஆக்கிய தருணம் கர்ணனின் வாழ்வில் மரியாதையின் பிறப்பு. தன் வாழ்நாளை முழுதும் துரியோதனனின் நட்பிற்காக அர்ப்பணித்தான். ஆசானிடம் கற்ற அறிவுக்காக பெற்ற சாபத்தையும் தன் விதியாக ஏற்றான். தாய்க்குந்தி உண்மையை வெளிப்படுத்தியபோது கூட அவன் நிமிர்ந்து சொன்னான்: நான் உன் மகன்தான், ஆனால் என் நெஞ்சம் துரியோதனனுக்கே சொந்தம். குருக்ஷேத்திர போரில் சகோதரனான அர்ஜுனனை எதிர்த்து போரிட்டான். பூமி அவனின் இரதச்சக்கரத்தை விழுங்கியபோது கூட அவன் தன் மரியாதையை விடவில்லை. ஆயுதமில்லாமல் தன் நெஞ்சை ஆயுதமாக கொண்டு நின்றான். அர்ஜுனனின் அம்பு அவனை துளைத்தபோதும் அவன் முகத்தில் ஒரு புன்னகை, தன் கடமை முடிந்த அமைதி. போரின் பின் குந்தி உண்மையை வெளிப்படுத்தினால் பாண்டவர்கள் கண்ணீரில் நனைந்தனர். ஆனால் கர்ணன் உயர்ந்தான். உயிரோடு இல்லாவிட்டாலும் மரியாதையின் சூரியனாக மாறினான். அவன் பெயர் கர்ணன். சூரியபுத்திரன், தியாகத்தின் உருவம், மரியாதைக்காக வாழ்ந்தவன், மரியாதையிலேயே இறந்தவன்.